வணக்கம். என்னோட பேர் அம்பிகா. நாங்க இங்க கூடியிருக்கிறதோட ரீசன் வந்து விமன் ஃப்ரீமேசனரி அப்படிங்கறத வந்து நாங்க தமிழ்நாட்டுல தொடங்கியிருக்கோம். விமன் ஃப்ரீமேசனரிங்கிறது வந்து விமனுக்காக நடத்தப்படுற லாட்ஜஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து லண்டன்ல இருக்கு. அதுல இருந்து தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து தலைவி அந்த குழுமத்துக்கு லண்டன்ல இருக்கவங்களுக்கு. இட்ஸ் கால்ட் HFAF அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் சாரி கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. தென் அவங்க வந்து மிஸ்ஸஸ் சாத்னா ராவ். அவங்க வந்து டெல்லியில லார்ட்ஸ் பாரதி அப்படிங்கிற விமன் ஃப்ரீமேசனரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அவங்க ஸ்மிதா ராவ், அவங்க வந்து லார்ட்ஸ் காவேரி அப்படிங்கிறது வந்து பெங்களூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட நேம் அம்பிகா. நான் சொன்ன மாதிரி நான் சென்னையோட லாட்ஜ் இங்க பண்ணிடுவேன். எங்களோட இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கிற இடம் வந்து ஃப்ரீமேசன் ஹால் இன் எக்மோர். ஸோ அங்கதான் எங்களோட மீட்டிங் நடக்கும். வருஷத்துக்கு நாங்க வந்து 5 மீட்டிங் பண்ணுவோம். அதுல வந்து 4 வந்து ரெகுலர் மீட்டிங், 1 வந்து எமர்ஜென்சிக்காக வர வேண்டிய மீட்டிங். இதோட மெயின் பர்பஸே வந்து டு ஸ்ப்ரெட் ஃப்ரீமேசனரி அப்படிங்கிற அந்த இதுலதான். ஃப்ரீமேசனரினா என்னன்னா டு ஹாவ் பிரதர்ஹுட், அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் நட்பா வந்து நாங்க வந்து லேடிஸ் ஆயிருந்தாலும் நாங்க ஒருத்தர் பிரதர் எல்லாம் கூப்பிட்டுப்போம், சிஸ்டர்ஸ் கூப்பிட மாட்டோம், பிரதர் எல்லாம் கூப்பிடுவோம். ஸோ இது வந்து நிறைய சேரிட்டி ப்ராஜெக்ட் பண்றது. எஸ்பெஷலி எங்களோட ஃபோக்கஸ் வந்து விமனை சார்ந்த எல்லா சேரிட்டி, கேர்ள்ஸ் விமென்ஸ் பீப்புள், விமன் ஹூ நீட் ஹெல்ப், எஜுகேஷன்ல, ஹவுசிங், இதெல்லாம் தான் எங்களோட சேரிட்டி ப்ராஜெக்ட். ஸோ நாங்க வந்து சென்னையில இப்ப கான்சென்ட்ரேட்னா தொடங்கி 2 நாள் ஆறுது. நிறைய மெம்பர்ஸை நாங்க வந்து சென்னையில எதிர்பார்க்கிறோம், பெங்களூர்லயும் எதிர்பார்க்கிறோம். பெங்களூர்ல வந்து கான்டாக்ட் பண்றதால அவங்களோட இமெயில்ஸ் எல்லாம் நாங்க கொடுக்கலாம். சென்னையிலயும் எங்களுக்கு வந்து இமெயில் இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இதுல விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணணும், நாங்க போய் வெளியில கேன்வாசிங் மாதிரி பண்ண போறது இல்லை, பட் இதுக்குன்னு ஒரு இது இருக்கு, சார்ட்டர் இருக்கு. ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து இதுல ஜாயின் பண்ணலாம். நாங்க எங்களோட இமெயில் ஐடி கொடுக்குறோம். அண்ட் வி வாண்ட் மோர் மெம்பர்ஸ். ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணலாம், நிறைய விஷயங்களை நாங்க சொசைட்டிக்கு திருப்பி பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுதான் எங்களோட மெயின் பர்பஸ். மூலியமா வந்து எங்களோட இமெயில் ஐடியை நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன் இமெயில் ஐடியை ஷேர் பண்றோம்னா ஒரு மெம்பரும் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். போன் நம்பர் வாங்கியோ இல்ல அதை வந்து வேற எங்கேயாவது விட்டுறதுக்கோ எங்களுக்கு மனசு கிடையாது. lordshakti@gmail.com இதுதான் எங்களோடது இமெயில். நாங்க உங்ககிட்ட அதை ஷேர் பண்றோம். இதுல அதுக்கு நீங்க வந்து உங்களோட பயோடேட்டா, அதாவது உங்களோட ஒரு போட்டோ வச்சு நீங்க என்ன பண்றீங்க இப்போ, ஜாப் இன்டர்வியூ மாதிரி கிடையாது, பட் உங்களை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது தெரிஞ்சு எங்களுக்கு ரீச் ஆன உடனே நாங்க உங்களுக்கு கால் பண்ணி ஒரு சின்ன டாக் மாதிரி வைப்போம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ஸோ அந்த இமெயில்ல நீங்க எல்லாரோட பயோடேட்டாவையும் நீங்க அனுப்பலாம். நாங்க அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவோம், எப்படி நீங்க மெம்பரா ஜாயின் பண்றது அப்படி. தேங்க்யூ. My name is Carol Cole, and I am the elected Most Worshipful Grand Master of the Honourable Fraternity of Ancient Freemasons, which is a women's organisation of Freemasons, and it's my honour and pleasure to be able to come here to Chennai with an assembled team from the UK to consecrate 2 new lodges in India to expand Freemasonry, women's Freemasonry in India, which I think is a worthwhile and really important endeavour. And we're lucky to have so many educated and dedicated women who are willing to be Freemasons and to work. And the amount of work they do in service to the community is greatly expanded to their numbers. I mean, they really do put themselves forward for their communities, which is what every Freemason is taught to do, male or female. I'm so very proud of all of these women, and also proud of my team from England for we pay our way to come here, and we wanted to actually come here to Chennai to consecrate the lodges here, to meet the people in their natural areas and to see them working, and to
view their projects, not just by email or on a photograph, but actually see it, which we've done, and it's made a very big impact on us. And I'm sure that their drive and their commitment to this Freemasonry throughout the world project, but especially in India, will expand lodges. There'll be more lodges in India. And maybe not in Tamil Nadu, but there will be. So I thank you very much. I'm Sadhna Rao, and it's been an honor to come to Chennai for the consecration of the two new lodges, Lodge Shakti and Lodge Kaveri from Bangalore. And we are delighted to have the presence of our most worshipful, the Grand Master, who heads our entire fraternity from London, and her team of 8 delegates a couple of days back. And it has been a wonderful experience for the entire women Freemasons in India to participate in this event. I should say it's a mega event with our members coming from throughout India, from Delhi, Shimla, Patna, East, West, North, South. It's all merged here in Chennai for the past 1 week. And yes, our goal is to spread Freemasonry in India. With I, as the first Indian woman to be a Freemason, it takes I take a lot of pride, and to form the first lodge in Bharati, that's about 9 years back, and from the sound foundation in India with the help of our fraternity in London. And now it's time to spread to different states, because we were Lodge Bharati had a number of members throughout India, so it was time to make daughter lodges so that they could work independently in their states. And our working is mainly concerned to women empowerment, women improvement, bonding. We're all into one family, and to see that it makes Freemasonry basically makes a good man better. We follow the principles which have been laid down centuries of years ago, and we are all from the fraternity of the women. So we would certainly like, as we find lately, women taking up a major step in not only elsewhere but India also. So we definitely would like to take forward this project of expanding rural Freemasonry in India. Good morning, I'm here from Bangalore, and I represent Lodge Kaveri. I'm the head from Bangalore, and we have got here together, as the others mentioned, a week back for the consecration of 2 lodges here in Chennai, one and one in Bangalore. So, as you can see, our banners are put up, and it has the names of our founder members. So, the Chennai founder members. So, the Chennai lodge was consecrated on the 9th, and the Bangalore lodge was consecrated on the 11th. We are very proud of what we have achieved during this time together, and we have to say that in Bangalore as well, we carry our charter from here to Bangalore, and then we function there as an independent lodge. We all come under our head take part in a lot of charity projects. We conduct them all over India. But right now we would like more members to come join us, people who are interested in charity and making themselves better people who can contribute to society and who would like to give back to their community to come join us, because we're wanting such women to join us so we can make ourselves great. We did launch this souvenir. Our Grandmaster launched it for us during this event,
which has information about us and which shows our work that we have done. We are all also members of our main lodge in Delhi, where we have done a lot of charity projects, which includes charity towards women, charity suffering from leprosy. But we have helped to for them to complete their education, and we have also taken up other different charity projects where we have helped aged women by helping them with daily necessities and also living conditions and things like that. And we are planning to, we are also in the midst of special home for aged women, wherein we can house them and help them out with their daily activities. These are women who are shunned by society otherwise. So we are helping to rebuild homes for them and rebuild their lives for them as well. So that is the amount of charity that we have undertaken right now. The Chennai Lodge has also undertaken a few charities which we have very recently launched to women who are who have the same kind of mindset to please come join us, and we can take this forward collectively and give back to our community. Thank you very much. நமஸ்காரம். இப்போ எல்லாரும் பேசியிருந்தாங்க என்னெல்லாம் எப்படி ஃப்ரீ மேசன்ரி எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எங்க தாத்தாலேருந்து எல்லாரும் ஃப்ரீ மேசன்ஸ் தான். தாத்தா, எங்க மாமனார், ஹஸ்பண்ட், பிள்ளை எல்லாருமே. ஸோ அதுல இருந்து எங்களுக்கு தெரியும் எப்படி ஃப்ரீ மேசன்ரினா ஒரு ஆள் எவ்வளவு நல்ல மனுஷனா இன்னும் நல்ல மனுஷனா ஆக்குறது. அது சின்னத்துல இருந்து அதை கொண்டு வந்துட்டா பசங்க எல்லாம் ரொம்பவே நல்லா அவங்களுக்கு அந்த வேல்யூ ஆஃப் லைஃப் தெரியும் அவங்களுக்கு. நாங்க இந்த இவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கும் நிறைய டைம் எடுத்தது. அண்ட் எல்லாரும் எல்லா லேடிஸும் வந்து முன் வந்து எல்லாரும் நாங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு வரோம்னு சொல்லி டெல்லியில இருந்து ஒரு 20 பேர் வந்தாங்க, பெங்களூர்ல இருந்து வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சேரிட்டி ஓரியன்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு எல்லாரும் வந்தாங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும். எல்லாரும் சொல்லியாச்சு, எல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாமே. ஸோ எல்லாரும் நீங்க வந்து ஹெல்ப் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ண அவங்களுக்கு தான் நல்லது, எங்களை விட அவங்களுக்கு தான் நல்லது. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரீ மேசனரி அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ நியூ கான்செப்ட். இது வந்து 1717 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அது வந்து வெறும் மென்னுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. விமன் வந்து அதுல வந்து மெம்பரா ஆக முடியாது. ஸோ வெறும் மென்னோட ஆர்கனைசேஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாட் ஆஃப் எவல்யூஷன் 1913 வந்து HFAF அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மூலியமா தான் வந்து இந்த விமன் ஃப்ரீ மேசனரின்ற கான்செப்டே வந்துச்சு. வேர் விமன் வந்து மெம்பரா ஆக முடியும் அப்படின்றத வந்து அந்த கான்செப்டே அப்பதான் ஃபர்ஸ்ட் கொண்டாந்தாங்க. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்த நாள் பாத்தீங்கன்னா 2016 தான் வந்து இந்தியாவுக்கே வந்துச்சு. அது வரைக்குமே வந்து விமன் ஃப்ரீ மேசனரின்ற கான்செப்ட் வந்து இந்தியாவுக்கு வரல. சோ இத வந்து மெயினா கொண்டாந்தது யாருன்னா மிஸ்ஸஸ் சாதனா ராவ். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் விமன் ஃப்ரீ மேசன் இன் இந்தியா. சோ அவங்களுக்கு தான் அந்த ஃபுல் கிரெடிட் போகும். அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய சிரமம் எடுத்து இந்த விமன் ஃப்ரீ மேசனரி வந்து இந்தியாவுக்கு கொண்டாந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் லாட்ஜ் வந்து லாட்ஜ் பாரதி நம்பர் 56 சொல்லுவோம். அது வந்து டெல்லியில தான் இருந்துச்சு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விமன் ஃப்ரம் தமிழ்நாடு வேர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின். எங்க போய் ஜாயின் பண்றதுன்னு கேட்டுச்சு. சோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில இருந்து அம்பிகா அவங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணேன். அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணிருக்கோம். சோ இப்போ வந்து எல்லாருமே டெல்லிக்கு ஒரு தடவை மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணோம்னா ரொம்ப சிரமம் ஆகும். சோ நாங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தோம், சென்னைக்கே ஒரு லாட்ஜ் விமன் லாட்ஜ் கொண்டாடணும்னு பிரயாசப்பட்டோம். சோ அது வந்து ரொம்ப லாங் பிரயாசம், அது ரொம்ப நாள் ஆச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. பட் ஃபைனலி February 9th அன்னைக்கு 2026 சென்னைக்குன்னு ஒரு லாட்ஜ் நம்ம போனோம், விமன் ஃப்ரீ மேசனரி லாட்ஜ் இன் சென்னை. சோ அந்த லாட்ஜோட பேர் வந்து லாட்ஜ் சக்தி 62, அதான் அதோட பேரு. சோ இதுல வந்து இப்போதைக்கு வந்து 10 லேடி மெம்பர்ஸ் இருக்கோம். டெல்லியில வந்து அரௌண்ட் 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் அரௌண்ட் 800 women ஆர் தேர். சோ பட் இது வந்து மத்தவங்க என்னோட முன்னோடிகள்லாம் சொன்ன மாதிரி நிறைய women should come and join. அதான் எங்களோட மோட்டோ. சோ இந்த பிரஸ் ரிலீஸ் காரணமே வந்து
to invite more women and join. So நீங்க வந்து பெங்களூர்ல இருக்கிறீங்கன்னாக்கா அங்கேயுமே ஒரு லாட்ஜ் இப்போ திட்டம் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அந்த லாட்ஜோட பேர் வந்து லாட்ஜ் காவேரி நம்பர் 63. சோ அதுக்கு வந்து பெங்களூர்ல இருக்கவங்க யாருன்னா இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்கன்னாக்கா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணாலே நீங்க யாரை போய் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுவோம். சென்னையில இருக்கிறவங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ஜாயின் பண்ணோம்னாக்கா நீங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம். நம்மளுடைய லாட்ஜ், இந்த ஊர்ல இருக்க லாட்ஜ் பேர் வந்து லார்ஜ் சக்தி நம்பர் 62. சோ மத்தவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி we want more energy, more women energy into the group. So அதனால we want more members to join. All those who are interested, எங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருந்தீங்கன்னாக்கா you can approach us. அந்த மெயில் ஐடி நாங்க கொடுக்குறோம், அதை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ இது வந்து எப்படி நாங்க ஃபீல் பண்றோம்னா இட்ஸ் a big boom for us. இது வந்து நம்ம நிறைய வந்து நம்ம வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு நல்லது நிறைய நடந்திருக்கு. அந்த நல்லதை வந்து சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில நாங்க இப்போதைக்கு சென்னையில 10 பேர் இருக்கோம். பட் அது 100ஆவும் 1000ஆவும் வளரணும்ன்றதுதான் எங்களோட ஆசை. So we want like-minded people into our lodge. Thank you so much. எல்லாரும் பேசுற மாதிரி நாங்க வந்து we are from lodge Shakti number 62 and we started this lodge after a lot of efforts that we have put. The idea is we want more people to join. Here whoever members are there, we are doing charity, but all of us are very working professionally and everybody is differently skilled in each of them. They are really what should I say, highly progressive, highly skilled in whatever work that they are doing. So there is lot of things to learn from everybody, and it is such a diversified group that நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. So நீங்க எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து we can learn and we can grow faster. So அதனாலதான் நாங்க வந்து we are inviting more people so that they come and join us and all of us can grow together. So அதுதான் எங்களோட main objective of organizing the whole meeting. And yeah, we will be more than happy to have any doubts that you have, we can clear it. Just get in touch with us, that is more than enough. Thank you. என் பேர் தாக்ஷாயினி. தனி மனிதனால ஒரு அளவுக்கு நல்லது பண்ண முடியும், ஆனா ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணா இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற தத்துவத்துல நிறைய வருஷமாக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருந்திருக்கு. இந்த ஃப்ரீ மேசனரி அப்படின்றது ஒரு 400 வருஷமா இருந்திருக்கு. இன்னைக்கு தேதியில ஒரு 5 மில்லியன் மெம்பர்ஸ், 35,000 லாட்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு லாட்ஜ்ல குழுவினர் சேர்ந்து செய்யறதுதான் இந்த நல்லதுக்காக ஆரம்பிச்ச இந்த ஒரு ஆர்கனைசேஷன். அதுல விமன் மெம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னாங்க 1000 பேர் தான் இருக்கும். அதுவும் இந்தியால நாங்க சென்னை சாப்டர் 2வது லாட்ஜ் தான். டெல்லியில முதல் லாட்ஜ், இன்னும் ஒரு லாட்ஜ் பெங்களூர்ல. ஸோ 3 லாட்ஜ் தான் இருக்கு. அதனால தனியா ஒரு நல்லது செய்யறதுக்கு வேலை இந்த மாதிரி ரிசோர்ஸ்ஃபுல் விமன் நாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே we are all leaders in our business. எங்களுடைய ரிசோர்சஸ் நாட் ஜஸ்ட் ஃபைனான்சியல், எங்களுடைய நாலேஜ், எங்களுடைய டைம், எங்களுடைய எஃபர்ட் எல்லாம் போட்டு சமுதாயத்துல இருக்க பின்தங்கி இருக்க லேடிஸ் இல்ல குழந்தைகள் அவங்களுக்கு பேசிக் லிட்ரஸி, ஹைஜீன் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நாங்க வந்து ஒன்னா சேர்ந்திருக்கோம். அதனால நாங்க இந்த ஜேர்னி வந்து இது ஒரு ஆரம்பம். அதுல நாங்க ஒரு 10 பேர் ஃபவுண்டர் மெம்பர்ஸ் அப்படின்றது காலமா இது ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தமிழ்நாடுல இதுதான் முதல் தடவை. இதை நாங்க இன்னும் தமிழ்நாட்டுல வேற இடத்துல கொண்டு போகலான்ட்டு ஆசைப்படுறோம். சோ இந்த கிராண்ட் லாட்ஜ் பேரு சக்தி. நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம். அவங்களுடைய பேரெல்லாம் இந்த பேனர்ல போட்டிருக்கோம். அதே மாதிரி பெங்களூர்ல இருக்கவங்களுக்கும் 10 பேரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ நாங்க தான் வந்து இந்த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம். இத வந்து நாங்க எங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்து போட்டு இந்த ஆர்கனைசேஷனை இன்னும் பெருசா வளர்க்கணும்ன்றதுதான் எங்களுடைய குறிக்கோள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அருண் செல்வி. நான் அட்வொகேட்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்றேன். என் ஹஸ்பண்ட் ஒரு ஃப்ரீ மிஷனரி. அதை பார்த்துதான் வெறும் அதுல வந்து மென் மெம்பர்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து மோட்டிவேட் பண்ணி ஏன் விமென்ஸ் வரக்கூடாது
அப்படின்ற ஒரு இது வந்துதான் அப்ப தேடுதல் இருக்கும் போதுதான் டெல்லியில இது இருக்குன்னு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணோம். அது மூலியமா தான் ரொம்ப நாங்கெல்லாம் 10 பேருமே முதல்ல வந்து டெல்லியில மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாங் ரெவல்யூஷன் சென்னையும் பெங்களூரும் பண்ணியிருக்கோம். ஃப்ரீமேஷனோட யூனிவர்சல் பிரின்சிபல் வந்து fatherhood of God and mother mankind of brotherhood of mankind என்றதுதான் யூனிவர்சல் பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரீமேஷன். அதை வந்து மென்மே பண்ணும்போது ஆஸ் அ மதரா நாங்க வந்து ஏன் விமனா அதை ஏன் பெருசா பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் விமன்ஸ் எல்லாம் பண்ணணும், எல்லாருக்கும் சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும்ன்றதுக்காக we have brought this women Freemasonry in India. That is the main goal. விமனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியுன்றதுதான் எங்களோட இது. தட் இஸ் வை வி ஹவ் நேம்ட் आवर லாட்ஜ் ஆல்சோ as சக்தி. அவங்க விமன் நினைச்சா எந்த வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஒரு பெண்ணு வீட்டுல படிச்சிருந்தா அது குடும்பமே படிச்சா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விமன் ஒரு நல்ல காஸ் பண்ணும்போது இட் வில் ரீச் வேற லெவல்ன்றதுக்காக தான் வி ஹவ் டேக்கன் தி ஸ்டெப்ஸ் ஃபார் தி விமன் ஆல்சோ இன் தி ஃப்ரீமேஷனரி. வணக்கம், என் பேர் அப்பர்ணா. நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அதுக்கப்புறம் டான்ஸ் 18 வயசுல இருந்து இவ்வளவு வயசுல இருக்கிற பெண்மணிகளும் எங்களோட ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணலாம். நான் வந்து 19 வயசுல இருக்கும்போது இந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணேன். இப்போ எனக்கு 25 வயசு ஆகுது. எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் உதவி பண்றதுக்கு முன் வராங்க. பட் எங்க ஆர்கனைசேஷன் எப்படி தனித்து நிக்குதுன்னா, அந்த காலத்துல நிறைய நம்ம ஊர்ல கோவில் எல்லாம் கட்டிருக்காங்க இல்லையா, சிதம்பரம் கோவில் எல்லாம் ஒரு ஒரு கட்டணம் அமைப்புக்கும். அதே மாதிரி கிங் சாலமன் வந்து இறைவனை கட்டின கோயிலுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட காரணம். ஸோ அதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா எங்களோட ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்றாங்க, அந்த வழியில நாங்க எல்லாருக்கும் பரப்பிட்டு வரோம். இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோவில் கட்டின கடவுள் மேல நம்பிக்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்க ஆர்கனைசேஷன்ல. இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் இருக்கணும், இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. பட் ஆனா ஒரு ஹையர் பவர்ல பிலீஃப் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா வந்து உதவி பண்றதை தவிர்த்து நாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளை நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஆர்கனைசேஷன் மூலமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் எனக்கு பர்சனலா கண்டுபிடிச்சேன். அதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால எல்லா செக்டர்ஸ்ல இருக்கிற விமனும் இங்க இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து சொசைட்டிக்கும் நல்லது பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி தன்னை தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ.